கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெய்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெய்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி உழைத்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். விளைநிலம் குறைஞ்சு போச்சு, விவசாயம் செல்றதுக்கு ஆள் இல்லை, போதுமான பொருளாதாரம் இல்லை. அப்போதைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தொழில்நுட்பம் தானே தேவை. காலையில முளைக்கக்கூடிய சூரியனும் மாலையில மழையக்கூடிய சூரியனும் நேரடியா வயல்ல அந்த சூரிய ஒளி பெறணுன்றதுக்காக தான் கிழக்கு மேற்குல நாங்க நடுறோம். அது எங்களுடைய அனுபவ அறிவு. பழங்காலத்துல இவங்க அனுபவத்தை வச்சு ஒரு குட்டையை வெட்டி தண்ணி குடிச்சவங்க இன்னைக்கு போர்வெல்ல இன்னைக்கு RO வாட்டர் போட்டு குடிக்கிறாங்கன்னு சொன்னாக்க டெக்னிக்கலோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. அப்பா சொல்லி கொடுத்தாரு விவசாயம், எங்க அப்பா இருக்கு, எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு விவசாயம், எங்க தாத்தா இருக்கு, அதுக்கு முன்ன தாத்தா சொல்லி கொடுத்தாரு விவசாயம். எந்த தொழில்நுட்பம் வந்து அன்னைக்கெல்லாம் இருந்தது? மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னா என்னன்னே தெரிய மாட்டேது இன்னைக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு. உலர்ந்த திராட்சைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு தான் உலர்ந்த பலாப்பழத்துக்கு இருக்குங்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1/3 நிலம் மட்டுமே இன்றைக்கு விவசாயத்துக்கு பயன்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 130 கோடி மக்களுக்கு உணவு தர வேண்டும் என்றால் எங்களுடைய தொழில்நுட்பம் வேண்டும். பொன்னி சாயுது, மழை வந்தா நெல் வீணா போகுது. எங்கள்கிட்ட கேட்டீங்க, நான் கொடுத்தேன் பப்பட்டால கீழே சாயாது, மெலிசா அரிசி வேணும், நீங்க அருமையான மெலிசா அரிசி கொடுத்தோம்ல, இதான தொழில்நுட்பம். நெல் அறுவடை பண்ணீங்க, வைக்கல வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், உங்க மாட்டுக்கு போர் போட்டு வைக்கணும். ஒரு நாளைக்கு வைக்கல கட்டுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 34 தடவை வைக்க வரும். நாங்க கொடுத்தோம் பேலரு, உடனே 1 மணி நேரத்துல அந்த வைக்கல திரையா திரைச்சி மிஷினால வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கல்ல. எங்க தொழில்நுட்பம் என்ன பண்ண முடியும்? மாடு கட்டி கவலை இறைச்சிங்க, ஏத்தம் இறைச்சிங்க, திருக்க ஆயில் இன்ஜின் போட்டு ஓட்டுனீங்க. நான் கொடுத்தமே எலக்ட்ரிக்கல் மோட்டாரு சுவிட்ச போடுறீங்கல்ல, மோட்டர் ஓடுது இல்ல, இல்ல என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காலங்காலமாக விவசாயம் செய்தீர்கள், மண் தரம் குறைந்து விட்டது. மண்ணிலே நீங்கள் எடுக்கின்ற மாட்டு எருவா இருந்தாலும் சரி அல்லது தீவன மக்கு சத்தா இருந்தாலும் சரி, பயிர் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது.
நாங்க தரமே ஆர்கானிக் கெமிக்கல் பயிர் மேல தெளிச்ச உடனே எடுத்துக்குமே பண்றீங்கல்ல, இதை ஒத்துக்கணும். நீங்க இன்னைக்கு காலநிலை மாறி வச்சு பருவநிலை மாற்றம் வந்துடுது. தக்காளி கிடைக்கல, நான் கொடுத்த நிழல் விலை கொடுத்தமே, பசுமை குடி கொடுத்துருக்கமே, எப்பவுமே விளையும். வெயில் காலத்திலையும் விளையும் தக்காளி, மழையிலையும் விளையும் தக்காளி கொடுத்துருக்கோம்ல. தொழில்நுட்பம் அறுவடை பண்ண மார்க்கெட்டு கொண்டு போறீங்கல்ல. எந்த பயிரா இருந்தாலும் எந்த விளை பொருளா இருந்தாலும் அறுவடை காலத்திலே விலை குறைவாக விற்கும். அதனுடைய மார்க்கெட் விலை குறைவாக இருக்கும். நாங்க சொன்னமே விற்காத, இப்ப ஸ்டாக் பண்ணி வை, உங்களுக்கு என்ன தேவை கொடுத்தோம்ல. குளிரூட்டு நிலையம் கொடுத்துருக்கோம்ல, அங்க வச்சிருக்கீங்கல்ல, வச்சு விலையை விற்கிறீங்கல்ல, லாபம் வருது இல்லையா? இதுதான் எங்க தொழில்நுட்பம். உங்களுடைய அனுபவத்தை வரவேற்கிறேன், உங்களுடைய அனுபவத்தை வணங்குகிறேன். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய சூழலுக்காகவும், இன்றைய மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும், இன்றைய அவசர காலத்திற்காகவும் தொழில்நுட்பம் இன்றியமையாததாக ஆகிவிட்டது. விவசாயத்திலே தன்னிறைவு பெற்றிருப்பதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது எங்களுடைய தொழில்நுட்பமே என்று பல ஆதாரங்களை இங்கே அவர் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பதில் சொல்லுங்க ஐயா. அந்த காலத்தில் நாங்கள் மாட்டியர் பூட்டி நடவு நட்டு சமைச்சு சாப்பிட்டு எந்தவித நோய் இல்லாமல் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சக்கரை நோய் உள்ளவங்க தான் கம்மங்கு குடிக்க போகிறாங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எந்த வியாதி எங்களுக்கு வராது. தம்பி சொன்னார், வெள்ளைப்பொன்னி அரிசி சாஞ்சி விடுதுன்னாரு. விறகால் விரைச்சா வெள்ளைப்பொன்னி சாயாது. புழுதியில் விறகால் விரைச்சி 1 ஏக்கரு இயற்கை விவசாயம் பண்ணி 30 மூட்டை நிலம் எடுத்திருக்கான். இவர் சொல்றாரு அனுபவத்தில் தொழில்நுட்பத்தில் எல்லாம் இதெல்லாம் செய்யலாங்கன்னு சொல்றாரு. கரும்பு சொல்றாரு, கரும்பு இவங்க விஞ்ஞான முறையில் நாங்கள் போட்டோம்னா இவங்க போடுற 5000 இப்போ விதைக்கிற புதிய டெக்னாலஜியில் 75% முளைக்க மாட்டேங்குது. இது என் அனுபவபூர்வமாக நான் நேரடியாக பார்த்தது. கவுண்டர் கொடுக்காத, என் மனசை மாத்தாத, ஆப் பண்ணு, கொஞ்ச நாள் இரு. தக்க பூண்டு விரைச்சா எந்த பயிருக்கும் எந்த வியாதியும் வராது. நாங்கள் இவர் சொல்ற பூச்சி மருந்து அடிக்க முடியாது. வேப்பம் நாங்கள் போட்டு நடவு நட்டுருக்கோம். நாங்கள் அந்த காலத்து விவசாயம் செய்முறை செஞ்சுருக்கோம். தொழில்நுட்பத்தை சொல்றாரு, கரண்ட் இருந்தா போடுனாங்கிறாரு. அந்த காலத்தில் எங்கள் ஆளு போய் வீட்டில் போய் மோட்டரை போட்டு நிம்மதியாக தூங்கினான், கொட்டாயிலே படுத்துந்தான். நீ கரண்ட் எப்போ வருதுன்னு தெரியாது. உங்களுடைய தொழில்நுட்பம் இதுதான். நாங்கள் எவ்வளவு வசதி இருந்தாலும் நிம்மதியாக இருந்தோம். மாடு பூட்டி ஏர் பூட்டி காலத்தில் நிம்மதி இருந்தோம். இப்போ எங்களுக்கு கடன் தான் வருதவரை எங்களுக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கம், குறைஞ்ச நிலப்பரப்பு, அதிக உற்பத்தியினுடைய தேவை, இந்த காரணத்தினால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆகணும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் பயன்படுத்தி நம்மளால மகசூலையை அடைய முடியாது. சரிங்களா? அதே மாதிரிதான் பயிர்லையும் உழவு முறை உணவு வரைக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் நாம பயன்படுத்தணும். விதைகள் முன்னாடி காலத்துல விதை என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டுல வச்சிட்டு இருந்தீங்க, அதை எடுத்துதான் பயன்படுத்தினீங்க. ஏன் நீங்க அப்படியே பயன்படுத்த வேண்டியதானே? ஏன் கடையில போய் விதையை வாங்கி நீங்க பயன்படுத்துறீங்க? தொழில்நுட்பம் இல்லங்கிறீங்க, ஆனா நீங்க தொழில்நுட்பம் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். பழங்காலத்துல மனிதன் பழங்களை மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தான். அவனுக்கு நெல்லுனா என்னன்னு தெரியாது, கம்புனா என்னன்னு தெரியாது, கோதுமைனா என்னன்னு தெரியாது. படிப்படியா தான் நம்ம இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். அப்ப அனுபவ அறிவுனா நீங்க பழங்களே சாப்பிட்டு இருந்தா நேரம் நம்ம மனிதனை எதிர்க்க முடியாது கண்டிப்பா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்றோம். முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டு இருந்தோம்? களி தான் சாப்பிட்டு இருந்தோம். வர என்னாச்சு? அரிசி நெல் வந்துச்சு. நெல்லுக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? இட்லி தோசை. முக்கியமா கம்பல்சரி எல்லா வீட்லயும் இட்லி தோசை அப்படின்றது கம்பல்சரி ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க? இந்த அரிசி அரைக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சு அரைச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்ப திருப்பி என்ன பண்றாங்க? கையால குத்தி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு கை குத்தல் அரிசின்னு கடைக்கு 1 கிலோ 60 ரூபான்னு விற்கிறாங்க. இப்ப திருப்பி நாங்க கையால குத்தி தான் சாப்பிட்டா எங்க மூட்டு வலிக்காது, முழங்கால் வலிக்காதுன்னு சொல்றாங்க. அதை நாங்க ஏத்துக்கிறோம். எங்க அனுபவத்திலே உடுங்க சாமி. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெய்பிரியா சிட்பண்ட்ஸ் பில் லிமிடெட், ஜெய்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிர்கள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார்
குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ASL அக்ரோசைன்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சீஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் பார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோசைன்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ASL அக்ரோசைன்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் T ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல CBSE பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோசைன்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. இன்னைக்கு எங்களுடைய அனுபவ அறிவுனால பல விஷயங்களை இழந்திருக்கோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், IT படிச்சவங்களும் MBA படிச்சவங்களும் இன்னைக்கு விவசாயம் செய்ய வராங்க. அவங்களுக்கு எந்த அனுபவ அறிவு இருந்துச்சு? தொழில்நுட்பங்கள் அறிவு தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்கம் டாக்ஸ் பணம் கட்டுறதுக்கு பயந்துகிட்டு வந்து விவசாயம் பண்ண வராங்க. இன்கம் டாக்ஸுக்கு பயந்துகிட்டு வர்றவங்க தான் உங்களை விட 2 மடங்கு உற்பத்தியை செய்யறாங்க. ஒத்துக்கிறீங்களா? நீங்க 1 ஏக்கர்ல எடுக்க வேண்டிய அத்தனை விளைச்சலையும் மாடி தோட்டல 4 பை வச்சு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்னைய தொழில்நுட்பம். அவனுடைய காய்கறியை அவனே செய்து கொள்ளும் அளவிற்கு இன்றைய தொழில்நுட்பம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்க பாட்ட முப்பாட்டெல்லாம் எனக்கு விவசாயம் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. என்ன விவசாயம் தெரியுமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? விதை விடணும், புடுங்கி நாத்து நடணும், 30வது நாள் ஏதோ ஒரு உரத்தையோ ஏதோ ஒன்னத்தை போய் கொட்டணும், பூச்சி இருக்கோ பூஞ்சா இருக்கோ ஏதோ ஒரு மருந்தை போய் அடிக்கிறீங்க. விளைச்ச வந்துச்சுன்னா தொழில்நுட்பத்தை சரின்னு சொல்றீங்க, விளைச்சல் வரலனா அனுபவ அறிவு தான் வேணும், தொழில்நுட்ப அறிவு வேணான்னு சொல்லி 5 பேர் என்ன முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு உங்களுடைய அனுபவ அறிவு. அதாவது என்னுடைய தொழில்நுட்பம் என்பது எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னா, மண் ஆராய்ச்சி செய்து மண்ணில் உள்ள வளங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேலும் உன்னுடைய உரங்களை போடணும். கோரைய கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எந்த மருந்தும் கிடையாது. பிஸ் பைரிசோபாக் சல்பைடு அப்படிங்கறத மட்டும், அந்த பிஸ் பைரிபாக்சோடியம் அப்படிங்கிற கெமிக்கலை நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கோரை என்பது கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகக்கூடியது. கோரைய கண்ட்ரோல் பண்ணணுமா? சிறந்த தொழில்நுட்பம் சொல்லட்டா? மாடு மேய்ச்சி விடுங்க. அதாவது அடுத்த வயல்ல வக்கல கட்டாம தண்ணி மட்டும் விட்டீங்கன்னா அடுத்த 2வது நாள்ல கோரை முளைச்சிரும். முளைச்சதுக்கு அப்புறமேலும் உங்களுடைய மாடை வச்சு மேய்ச்சி பாருங்க. மாடு மேல உள்ளதை திங்காது, அடி கிழங்கோட புடுங்கும். இதுவும் எங்களுடைய தொழில்நுட்பம் தான்.
உங்களுடைய அனுபவ அறிவுக்கு இதெல்லாம் தெரியாது. எங்களுடைய தொழில்நுட்பத்தை குறை சொல்வதற்கு மட்டும்தான் உங்களுடைய அனுபவ அறிவு என்பது தெரிகிறது. எங்க அப்பா பண்ணாங்க விவசாயம், விளைச்சல் கம்மியா வந்துச்சு. இன்னைக்கு நான் பண்ண போற விவசாயம் கண்டிப்பா விளைச்சல் அதிகமா தான் வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பொன்னியில விறகால் நட்டிங்கன்னா பொன்னி சாயாதுன்னு சொன்னீங்க. ஆனா விறகால் நட்டிங்கன்னா அதிக விதமா ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் அப்படிங்கிற புகையான் நோய் ஈஸியா தாக்கிடும். சீக்கிரம் பக்கமா நட்டிருந்தீங்கன்னா புகையானுக்கு மருந்துக்கே இருக்கிற ரெசிஸ்டன்ட் பவர்ங்கிறது அதிகம். ஆனா என்னுடைய சின்ன தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்குறேன். அந்த புகையான் என்பது சாறு உறிஞ்சும் பூச்சி, அடியில இருந்து தான் சாரை உறிஞ்சி எடுக்கும். அது இணைப்பெருக்கம் செய்கிறது இல்லையா, அது தண்ணிக்கு மேல் பகுதி, அதாவது தண்ணியில மிதக்கிற மாதிரி தான் அந்த அடுத்தது தன்னுடைய ஜெனரேஷனை உருவாக்கும். தண்ணியை நீ வடிகட்டி ஏத்துன அப்படின்னா புகையான் நோய் குறைஞ்சிரும். இந்த தொழில்நுட்பங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. வெள்ளை பொன்னி சாயாது விறகால் விட்டான் பண்ணலாம் அப்படிங்கறது மட்டும்தான் உங்களோட கண்ணுக்கு இன்னைக்கு தெரியுது. அதுக்குதான் நாங்க சொன்னோம் காய்ச்சலும் பேச்சலுமா நல்ல நல்லுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அனுபவ அறிவு காய்ச்சலும் பேச்சலும் சொன்னோம். காய்ச்சலும் பாய்ச்சலும்ங்கறத புகையானுக்கு நீங்க பயன்படுத்தலன்னு சொல்றதுதான் நாங்க இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க தொழில்நுட்பம்ங்கிறது. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எங்க வீட்டு பொண்ணு மிரட்டாதீங்க, தொழில்நுட்பத்தோட பேசிட்டு இருக்கு. உண்மையிலேயே அறுவடை காலத்திற்கு முந்தைய காலங்களில் 20 நாட்கள தண்ணீரை குறைச்சி விளைநிலத்தை காய வச்சீங்கன்னா எந்த புகையானும் மண்டாது. இது அனுபவ உண்மை. புகையான் தாக்குறது காரணம் நீங்க தண்ணியை வச்சு ஈரமாக்கி பூச்சிகள்லாம் உள்ள பூந்து குடிகுண்டு இருக்கிற அளவுல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? காற்றோட்ட வசதி இல்லாம நட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப அதுதான் தொழில்நுட்பம் புதுசா வந்திருக்கு. இடைவெளி விட்டு நடங்க, இடைவெளி விட்டு விடுங்க. பாய்ச்சலும் காய்ச்சலுங்கிறதெல்லாம் நீங்க எது யாரும் செய்யல. ஒண்ணு சொல்றேன், நீங்க தண்ணியில நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? நெல் பயிருக்கு பேரு நீர் பயிர் தான் பேரு. அந்த அடிப்படையில் தான் நீங்க நெல்லு வயல்ல இப்படி தண்ணியை வச்சு இப்படி பாக்குறீங்க. எந்த விவசாயி குறைச்சி தண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. மனசாட்சி சொல்லுங்க பாப்போம். 6 முறை தண்ணி பாய்ச்சிருங்க, 4 முறை தண்ணி பாய்ச்சினாலே போதும் ஒரு ஏக்கருக்கு நெல் விவசாயம் எடுக்கலாம். இதுதான் தொழில்நுட்பம். வயல்ல ஒழுங்காடு போயிட்டு இருந்தது. அங்க சொன்னீங்க தண்ணி பற்றாக்குறை வரப்போது, ஒரு புதுசா தொழில்நுட்பம் தரேன், அதுல நீங்க ட்ரிப்பு போடுங்க. நீங்க இது என்ன ட்ரிப்புன்னு கேட்டேன். நான் போட்டு காட்டுறேன் பாரு தலைவரன்னு போட்டாங்க உள்ளேல. அப்ப என்ன பண்ண சொன்னா, விட்டு மத்தால கரும்பு போடுனா குழிமுறையில கரும்பு நடவு பண்ணு, இதுல ட்ரிப்பு போடு, ஈஸியா ஒரு குத்துக்கு அப்படியே கரும்பு வளைஞ்சு நீ கோடீஸ்வரனா போயிடுவானா. அவனை நம்பி போட்டான் ஒரு ஏக்கரு. கடைசியில கண்டது மிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்பத்தை முழுசா சொல்லி கொடுக்காதனால என்னுடைய மோட்டர் தண்ணியில இரும்பு சத்து கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த இரும்பு சத்தை 15 நாளைக்கு ஒரு தரம் வாஷ் அவுட் பண்ணி இது ஆசிட் கொடுத்து வாஷ் பண்ணிடுவோம். அதை சொல்லி கொடுக்காத ஆளுவா நீங்க அறகுறையா சொல்லி கொடுத்ததுனால அந்த ட்ரிப்பை போட்டு அந்த வருஷம் கரும்பு என்னாச்சு, பாதி செத்து போச்சு. ஏன் செத்துன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு புதையா சாவுது. என்னடா விஷயம்னு கேட்டா, தொழில்நுட்பம் சரியில்லைங்கிறான். என்ன தொழில்நுட்பம் சரியில்லைன்னு கேட்டா, இதுக்கு ஆசிட் வாஷ் கொடுத்தியான்னு கேட்கறான். எப்ப கரும்பு வெட்ட அன்னைக்கு கேட்கறான் ஆசிட் வாஷ் கொடுத்தியான்னு. சொல்லி கொடுத்தது யாரு? எதிரணியில் இருக்கிற தலைவர்கள் தான். நான் மாட்டு எனக்கு தெரிஞ்ச வழியில, எங்க அப்பா சொல்லி கொடுத்த வழியில, எங்க தாத்தா சொல்லி கொடுத்த வழியில பண்ணிக்கிட்டு இருந்ததை கெடுத்தது நீங்க தாங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டை வலுவாக வைத்து, மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் பின்னால சொல்றத. அப்பதான் சுவாரிசா இருக்கா 2வது ரவுண்ட்ல, அதனால அப்ப வரம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பன்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சீஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா,
பொருள் 1 செயல் 7 அனைத்திற்கும் ஒரே தீர்வு. ஆக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ASL ஆக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன். திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள் இவை அனைத்தும் ஒரே கடையில். TRM சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். TRM சாந்தி வெட்டல் ஷோரூம் வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல CBSE பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு. உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் ஆக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. ஒரு ஏக்கரில் 1200 மில்லிமீட்டர் தண்ணி இருந்தால் போதுங்கிற நிலைமை. இன்றைக்கி மழையே இல்லை, தண்ணி இல்லை, காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இருக்கக்கூடிய மழை நீரை சேமித்து சாகுபடி செய்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வந்தது தான் SRI டெக்னிக். பரவலாக விதைச்சி நட்டதை விட அங்கங்கே தேவையான இடங்களை நட்டு இடைவெளி விட்டு நட்டு குறைந்த விதையை கொண்டு குறைந்த செலவை கொண்டு உற்பத்தி செய்து மகசூல் எடுத்து லாபம் ஈட்டுகிற புதிய நடைமுறை தான் தொழில்நுட்பம் வேண்டும். 30 ரூபாய் விலை உள்ள நெல்லை 2 மூட்டையை கொண்டு கொட்டிக்கிட்டு இருந்தோம் வயலில். ஆனால் இன்னைக்கு 13 கிலோ நெல் இருந்தால் போதும், விதை இருந்தால் போதும், 1 ஏக்கர் நடவு செய்யலாம். ஆக தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தில் இவை இருந்தால் போதும் என்கிற நிலையில் தொழில்நுட்பங்கள் தேவை. தொழில்நுட்பங்கள் இல்லாமல் இன்றைய விவசாயம் செய்ய முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. ஏறு ஓட்டுறதுக்கு மாடு இருந்தது, 10 மாட்டை பூட்டி ஏறு ஓட்டினோம். இன்றைக்கி முடியுமா ஏறு ஓட்டுறதுக்கு? 1 மணி நேரத்தில் டிராக்டரை விட்டு ஏற ஓட்டிட்டு வந்துட்டோம். தொழில்நுட்பங்கள். அறுவடை பண்ணுறதுக்கு ஊராக போய் ஆள் கேட்டோம். முன்னாடிலாம் ஆள் வரும் நம்மளை தேடி, அறுக்கலாமா, வேலை கொடுப்பீங்களான்னு. இன்றைக்கி அந்த ஆள்லாம் வேலைக்கு போயிடுது. அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இயந்திர மிஷின் வருது. 4 நாள் அறுப்பறுக்க வேண்டிய 1 ஏக்கர் வயலில் 40 நிமிஷத்தில் அறுப்பறுத்துட்டு போயிட்டான். நெல்லை கொடுக்குறானே, தொழில்நுட்பம் தானே. விஞ்ஞான வளர்ச்சி வர 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 விவசாயிகளும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய, உற்பத்தியை பெருக்க தொழில்நுட்பங்கள் அவசியம். தொழில்நுட்பம் தான் நமக்கு தேவை. தொழில்நுட்பம் இருந்தால் மட்டுமே விவசாயத்தில் சாதிக்க முடியும். எங்களுடைய அனுபவ அறிவு இல்லாம உங்களுடைய தொழில்நுட்பம் எங்கேயாவது வந்துட்டு கேட்குறேன். சாம கோழின்னு ஒன்று கூவோம். அப்போ மணி என்ன தெரியுமா? மணி என்ன? 12. 3 மணிக்கு ஒரு கோழி கூவோம், 4 மணிக்கு கோழி கூவோம், 5 மணிக்கு கோழி கூவோம், விடிஞ்சிரும். இதெல்லாம் எங்கள் அனுபவம். வயலில் வேலை செய்யும் போது ஜனங்க வந்து களை வெட்டிட்டு அப்படி ஏற்றிச்சு நிற்கும். முதலாளி மணி என்ன ஆகுது? ஏன் 10 தான் ஆகுது. கரெக்டாக இப்போ 11. ஏன் எப்படி சொல்கிற? இங்கே பாரு, நேரில் இங்கே நிற்கிது பாரு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு சொல்லுவோம். கரெக்டாக சொல்ல மணி 12. அனுபவ அறிவு. கரெக்டாக சூரியன் அப்படியே அவன் பார்த்த இடத்துல நிற்கிது பாரு, இதான் 12ன்னு சொல்லுவோம். ஆனால் நீ அப்போ வாக்கி பார்க்கணும் உங்களுடைய தொழில்நுட்பம். எங்களை நீங்கள் தொழில்நுட்பம் என்கிற பேருவில் டிராக்டர் வாங்க சொன்னீங்க. நான் எங்களுக்கு ஓட்ட தெரியுமா? தொழில்நுட்பம் என்பது
ஒன்றோடு ஒன்றாக செயின் சிஸ்டத்தில் போகுது. ஆனால் இப்போ ஏறு மாடு போட்டும் போது என்ன ஆகி போச்சு, அதுக்கு பில்லு மட்டும் போட்டால் போதும். நான் டிராக்டர் வாங்கும் போது என்ன போகுது, அதுக்கு ஒரு டிரைவரும் தேவை, அதுக்கு 1000 ரூபாய் டீசலும் தேவை. தொழில்நுட்பம். கரும்புல நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா பழைய முறைகள்ல விதை கருணைகளை தான் வாங்கி விதைச்சிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த நவீன சாகுபடி முறையில ஒரு ஹெக்டேருக்கே வந்து 50 கிலோ அப்படின்ற அளவுல விதைக்கரணை மட்டும் இருந்தா போதும். அதை வந்து குளித்தட்டு நாற்றங்கால்ல நாற்று விட்டு அதை 30 நாள் கழிச்சு வயல்ல கொண்டு போய் வைக்கிறோம். சரிங்களா? அப்படி வச்சுட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றோம், சொட்டு நீர் மூலமா வந்து நீர் மட்டும் இல்லாம உரங்களையும் விடுறோம். நம்ம இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு நீரும் கம்மியா உபயோகமாகுது. அது இல்லாம உரம், அதாவது என்ன ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நார்மலா பயன்படுத்தக்கூடிய, அதாவது வாய்க்கால் வச்சு பயன்படுத்துறீங்க இல்லையா, அது மூலியமா பயன்படுத்தும் போது 80% தண்ணீர் வந்து கரும்புக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம ட்ரிப்பு மூலியமா போடும்போது அதே வந்து 20% தண்ணி தான் போதுமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உரத்தினுடைய அளவு, நார்மலாக நீங்கள் ட்ரிப்பில் போடும்போது உங்களுக்கு 30% உரம் தான் செலவாகுது. ஆனால் நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா 100% போடுறீங்க. 30% உரம் மட்டும் போட்டாவே வந்து அதிக மகசூலை நம்மளால் எடுக்க முடியும். இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலில் அந்த உரத்தினுடைய சத்துக்கள் திருப்ப இருக்காது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பயிர் வளர்ந்துடும். அந்த நம்ம போடுறோம்லே ரசாயன உரங்கள், அந்த ரசாயன உரத்தினுடைய வேதிப்பொருள் எதுவுமே வந்து மண்ணில் இருக்காது. அப்போ மண்ணில் இல்லாதப்ப அதில் நல்ல மண்ணாகவே இருக்கும், இயற்கை உயிர்கள் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ இன்னும் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போகிறோம் இல்லையா, தலை மணி சாம்பல் சத்துக்கள்னு சொல்லிட்டு, அதை வந்து உரமாக போடாமல் நுண்ணுயிர்களா, அசோஸ்பைலம் பாசோபாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நுண்ணுயிர்களா திரவ வடிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி தொழில்நுட்பத்தில் சொல்கிற மாதிரி விதையிலிருந்து, அதாவது நீங்கள் உழவு ஓட்டத்திலிருந்து எப்போ பயிர் வளர்ற வரைக்குமே அந்த லிக்விட் பயோபாக்டீரியாஸை மட்டுமே பயன்படுத்தினா போதும், எந்த ஒரு உரங்களும் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுதான் எங்கள் தொழில்நுட்பம். இப்படி பண்ணும்போது நீங்கள் மண்ணில் இருக்கிற நுண்ணு சத்துக்களும் சரி, எந்த நுண்ணுயிர்களும் சாவாது, மண்ணும் கெடாது, நாம் சொல்கிற மாதிரி மகசூலும் வரும், பயிரில் எந்த ஒரு வேதிப்பொருளும் தேங்காது. இதுதாங்க எங்களுடைய வாதம்.